ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி. என் அன்பு குழந்தையே, உன் அம்மா உனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்க போகின்றேன். என் தங்கமே, 2 நிமிடம் கேள். நீ எதை மனதில் நினைத்துக்கொண்டு இந்த பதிவை கேட்கின்றாயோ அது சர்வ நிச்சயமாய் நான் நடத்தி கொடுப்பேன் என்ற முழு நம்பிக்கையோடு கேள் என் மகளே. என் ஆசியுடன் இந்நாளை துவங்கு. என் பரிபூரண அன்பும் அருளும் ஆசீர்வாதமும் உனக்கு கிடைக்கப் போகிறது. உன் வாழ்வில் நடந்து முடிந்த கசப்பான செயல்களை மறந்துவிடு. இனி வரப்போகும் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ தயாராக இரு. நீ வேண்டியது கிடைக்க, விரும்பியதை அடைய நீண்ட காலமாய் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறாய். நீண்ட காலமும் காத்து கொண்டிருக்கிறாய். இதோ நீ விரும்பியதை அடைய ஒரு சூட்சமத்தை சொல்கிறேன். கவனமாக கேட்டு சரியாக செய்து கொண்டு வந்தால் சர்வ நிச்சயமாய் நீ விரும்பியதை அடைவாய். உன் அம்மாவின் வார்த்தைகளை கேட்பாயா என் குழந்தையே? உன் வாழ்வில் இப்பொழுது நீ ஏற்றுக்கொள்ள முடியாத நிகழ்வுகள் தான் நடந்து கொண்டிருக்கிறது. நீ எதிர்பாராத விஷயமும் நடந்து கொண்டிருக்கிறது. யாவரும் ஏற்றுக்கொள்ளும்படியா இறைவன் நிகழ்த்துகின்றான். இறைவனின் செய்கைகளில் ஒரு பேருண்மையை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இறைவன் நடவடிக்கைகள் எப்போதும் இரகசியமாகத்தான் இருக்கும். புரியாத புதிராய் இருக்கும். இறைவன் கொடுப்பதை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு சிலர். அதனை கஷ்டம், துக்கம், சுபம், இன்பம், கவலை, சோகம் என்று கலந்து கொள்பவர்கள் ஒரு சிலர். அப்போதைய செயல்களை அப்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி. ஆனால் அப்போது நடக்கும் நிகழ்வுகளை எதையும் ஏற்றுக்கொள்ளாமல் மனம் வருந்திக் கொண்டு, ஆனால் எதிர்காலத்தில் அந்த செயல்களுக்கான வினை நன்மையாக முடியும் பொழுது அப்போது ஏற்றுக்கொள்பவர்கள் ஒரு பாதி. இறைவன் எப்பொழுதும் தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்று உறுதியான நம்பிக்கை இருக்கும் இடத்தில் ஏற்றுக்கொள்ளும் பக்குவம் வந்து விடுகிறது. அந்த மனதில் அமைதி குடிகொள்கிறது. நிம்மதி வாசம் வீச ஆரம்பித்து விடுகிறது. யார் ஒருவருக்கும் விரும்பிய வாழ்க்கை கிடைப்பதில்லை. தவறான நிகழ்வுகளை நம் வாழ்வில் நடத்த மாட்டார் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். மாறாக அவர்களுக்கு வேண்டியதை வேண்டிய நேரத்தில் இந்த வாழ்க்கை தருகிறது. இதை தெரிந்து கொண்டாலே உன் வாழ்வில் விரும்பியதை அடைய முடியும். இவ்வாழ்க்கையை வென்று விடலாம். நான் எப்பொழுதும் உனக்கு துணை இருப்பேன். என்னை நம்புகின்றாய் அல்லவா? என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து கேட்டாய் அல்லவா? நீ நினைத்தது சர்வ நிச்சயமாய் நடக்கும் என் குழந்தையே. உன் அம்மா உன்னை கைவிட மாட்டேன். என்றும் உனக்கு துணையாய் இருப்பேன். இனி உன் வாழ்வில் நல்லதே நடக்கும். நல்ல எண்ணங்களை கொண்டிருக்கும் என் பிள்ளைக்கு எப்பொழுதும் உன் அன்னை நல்லதையே கொடுப்பேன். என் பிள்ளையே, இந்த நாள் அம்மன் அருளால் இனிய நாளாக இருக்கட்டும். நீ விரும்பியது அனைத்தும் கிடைக்கும். சந்தோஷமாக இரு. நல்லதே நடக்கும். ஓம் சக்தி. பராசக்தி. ஓம் சக்தி. ஓம் ஆதிபராசக்தி.